ராமருக்கு கூட பிறந்த ஒரு அக்கா இருக்கா. குழந்தை ராமருடைய அக்கா பேர் வந்து அவர் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, அழகிகள் அம்பா ஊர்வசிலா இருக்காங்க இல்லையா, அவங்களே இதுதான் பண்ணணும். ஸோ இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. இந்த ராமநவமி பத்தி நம்ம ஒரு பாட்காஸ்ட் பண்ண போறோம்னு ஒரு சில கேள்விகள் நான் வந்து இன்டர்நெட்ல நம்ம தேடும் போது நிறைய பேருக்கு வியூவர்ஸ்க்கும் தெரிஞ்சுக்காத ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன கேள்வி? இப்ப வந்து 3 சகோதரர்கள், நம்ம கணக்கு 4 பேர் பிறந்திருக்காங்க. அந்த 3 சகோதரர்கள் இது இல்லாம ராமருக்கு கூட பிறந்த ஒரு அக்கா இருக்காங்கன்னு நான் வந்து படிச்சிருந்தேன். அதோட விளவாக்கம் என்ன, அது எப்படி இந்த அக்கான்ற ஒருத்தவங்க இப்படி, ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம படிச்ச கடையில இந்த கேரக்டர் பத்தி நம்ம எங்கேயுமே வந்து அவ்வளவு பாத்துக்க முடியாது. இதுவே வந்து அந்த கேள்வியை தேடும் போதுதான் எதிர்ச்சியா நான் பார்த்த ஒரு விஷயம். சோ அதுக்கு அந்த கேள்விக்கு உங்களோட கரெக்டுங்க. இது வந்து உலக மக்களுக்கே வந்து தெரியாத ஒரு விஷயம். ராமருக்கு ஒரு அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது வந்து நம்ம ராமாயணத்திலயும் சரி, நம்ம புக்ல படிச்சாலும் சரி, இந்த அக்காவை பத்தி கொடுக்கறது ரொம்ப கம்மியான விஷயம் தான். ஆனா வந்து நீங்க எங்கேயோ இதை தேடி கண்டுபிடிச்சு இந்த கேள்வி கேட்டு மக்களுக்கு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு தெரிஞ்சிருக்கீங்க. சோ அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல கண்டிப்பா. தசரதன் வந்து அயோத்தி நாட்டை வந்து ஆண்டு கொண்டு இருக்கும்போது அவருக்கு வந்து கௌசலை அப்படின்ற ஒரு மனைவி வந்து ஃபர்ஸ்ட் திருமணம் நடக்குது. அவங்களுக்கு திருமணம் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து திருமணமான கொஞ்ச நாள்லயே வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அவங்க பேர் வந்து சாந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த குழந்தை ராமருடைய அக்கா பேர் வந்து சாந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ராமருடைய அக்கா பெயர். ஏன் இது வந்து புராணத்துல வரல, அப்ப அந்த சாந்தா எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கௌசலையோடைய அக்கா ஒருத்தர் இருக்காங்க. அவங்க பேர் வந்து வர்ஷினி அப்படின்னு சொல்லுவாங்க. வர்ஷினி ரோமபாலு அப்படின்ற ஒரு மன்னர்கள் வந்து ரோமபாலுடைய மனைவி பேர் வந்து வர்ஷினி. வர்ஷினி வந்து கௌசல்யோடைய அக்கா. இவங்க வந்து அங்க தேசத்தை வந்து ஆண்டு கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் திருமணம் ஆகி அவங்களுக்கு குழந்தையே பிறக்கல. அப்ப வந்து ஒரு நாள் வந்து அயோத்திக்கு வந்து தன்னுடைய தங்கையோடைய மகளை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த ரோமபாலும் தசரத மகாராஜாவும் பாலிய சிநேகிதர்கள். அப்பயும் வந்து படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டோம்னா நம்ம வந்து இப்ப ஸ்கூலுக்குலாம் போற மாதிரி இல்லாம வந்து அப்ப வந்து நம்ம வந்து அந்த இதுக்கு போயிடணும், அந்த முனிவர்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா அவங்க தான் வந்து எல்லாமே கத்துக் கொடுப்பாங்க. குருகுலம் சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த குருகுலத்துக்கு போயிடணும். போயிட்டு அங்க வந்து தான் தங்கி படிக்கும் போது இங்க ரோமபாலும் தசரதனும் ரொம்ப டீப் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் தன்னுடைய மனைவியுடைய அக்கா கணவர் அப்ப அவங்க வந்து தன்னுடைய குழந்தை தசரதனுடைய குழந்தையை பார்க்கறதுக்கு மகளை சாந்தாவை பார்க்கறதுக்காக வரும்போது ஒரு எதர்ச்சியா கேட்கறாங்க, எங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை, உங்களுடைய வாரிசு எங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி ஓகே, தன்னுடைய நண்பனுக்கும் நண்பன், தன்னுடைய மனைவியுடைய அக்காவுக்கும் அக்கா அப்படின்னு சொல்லும்போது சரி கொடுத்துடுறாங்க. கொடுக்கும்போது அந்த குழந்தைய வந்து தன்னுடைய அதாவது வந்து தத்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, தன்னுடைய சொந்த குழந்தைய மாதிரி தான் ரொம்ப சீரம் சிறப்புமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த நாட்டுல இருக்க ஒரு அந்தனருக்கு வந்து ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு. அதாவது வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்ற ஒரு கஷ்டத்துக்காக தன்னுடைய ஒரு நாட்டுல ஒரு மக்களுக்கு கஷ்டம்னா ராஜா தானே போய் பார்ப்பாங்க. அதுக்காக ரோமபால் என்ற மகாராஜா வந்து சந்திக்கிறதுக்காக அந்த அந்தனர் வராரு. பட் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய தத்து மகளாகிய சாந்தாவை வந்து விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த அந்தனர் வந்ததை கவனிக்காம போயிட்டாரு. அந்த அந்தனருக்கு வந்து மரியாதையும் கொடுக்கல. ஒரு அந்தனர் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு மரியாதை கொடுத்தாதான் அவங்களுடைய பிளெஸிங் வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். அதுக்கும்போது அந்த அந்தனர் வந்து ரொம்ப கோபத்துல ஒரு சாபத்தை விட்டுறாரு. இந்திரனை வச்சுட்டு ஒரு சாபம் விட்டுறாரு. என்ன சாபம் அப்படின்னா, இதோடய உன்னுடைய நாட்டுல வந்து மழையே பெய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து அவருடைய வறுமை எவ்வளவு கஷ்டப்படுறாரு அதை வந்து நாட்டு மக்கள் எல்லாருமே அனுபவிக்கணும், உன்னுடைய அரசாங்கத்துல இருக்க மக்கள் எல்லாருமே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை விட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. சோ அவர் சொன்ன சாபம் வந்து ஒரு அந்தனருடைய சாபம் வந்து கண்டிப்பா பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அந்த சாபம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த நாட்டு மக்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு எந்த நீர்நிலையில எடுத்தாலும் தண்ணி இல்லை, எந்த ஒரு கிணறு எடுத்தாலும் தண்ணி இல்லை, எந்த ஒரு ஆறு எடுத்தாலும் தண்ணி இல்லை, மழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நாடே ரொம்ப வறண்டு போயிட்டு இருக்கும்போது அமைச்சரோடவா வந்து அந்த ரோமபாலு வந்து என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றாரு அப்படின்னா, நாட்டு மக்கள் அமைச்சர்கள் ஒரு வழி சொல்றாங்க. என்ன வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா, விபாண்டகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகரிஷி இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு மகன் இருக்காங்க. அந்த மகன் பேரு வந்து ரிஷப சிருங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகன். அதாவது வந்து ரிஷி சிங்கர் அப்படின்னு சொல்றவர் வந்து தன்னுடைய அப்பா மட்டும்தான் அவருக்கு தெரியும், தாயை கூட அவருக்கு தெரியாது. அந்த காட்டுல இருக்க புலி, சிங்கம், மான் அந்த மாதிரி விலங்குகளோட தான் விளையாடி இருப்பாரு. அவங்களுடைய தந்தை இருந்து கொடுக்குற காய்கனியை தான் அவர் சாப்பிட்டு இருப்பாரு. மற்ற மக்கள் ஒரு உலகமே இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது அந்த ரிஷப சிங்கருக்கு. அவர்
அவர் எங்க போனாலும் அங்க வந்து மழை கண்டிப்பா பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ராசி அது. சோ அப்படி மன்னரை கூட்டு வந்த அந்த ரிஷியை கொண்டு வந்தா கண்டிப்பா வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் எல்லாமே தன்னுடைய ராஜாவிடம் வந்து சொல்றாங்க. சொல்லும் போது அவர் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, இந்த நம்ம நாட்டுல இருக்க அழகிகள் அம்பா ஊர்வசிலா இருக்காங்களே அவங்களிடம் சென்று அவரை வந்து எப்படியாவது ஒரு நைஸ் பண்ணி கூட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுறாங்க. அதே மாதிரி அந்த பெண்கள் விலை பெண்கள் எல்லாம் போறாங்க. காய்கனிகள்லாம் வித்தியாசமான காய்கனிகள் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுல வந்து இவர் மயங்கிறாரு. சோ நீங்க வந்து எங்களுடைய நாட்டுக்கு வரணும் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்து அந்த எல்லையில கால் எடுத்து வச்ச நேரம் தான் மழை அதிகமா பெய்ய ஆரம்பிச்சிடும். அப்பயே அமைச்சர்கள் வந்து ஒரு கட்டளை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அந்த மொழியில கொண்டு வரோம், கூட்டு வரதுக்கு வழி பண்றோம், ஆனா வந்து உன்னுடைய மகளை வந்து திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி மழை வந்துச்சு. அதே மாதிரி தன்னுடைய மகளாகிய வளர்ப்பு மகளாகிய சாந்தாவை வந்து திருமணம் வைக்கிறாங்க. அப்போதான் அது வந்து இந்த தசரத மகாராஜாவுக்கு வந்து தன்னுடைய மகள் அவங்களுக்கு தத்து கொடுத்தப்போ அவங்களுக்கு வாரிசே இல்லாம போயிடுச்சு. எந்த 3 மலைகள் திருமணம் பண்ணமும் அவங்களுக்கு வாரிசு இல்லை. அப்போ வந்து இந்த தன்னுடைய மருமகளாகிய சிஷ்ய சுரூபருடைய துணை கொண்டுதான் அந்த ஹோமம் நடத்துறாங்க. அதாவது வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஹோமம் நடத்தினது அமிர்தம் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோமத்தை நடத்தக்கூடியவர் இந்த ரிஷப சிறுபர் தன்னுடைய மருமகன் தான் நடத்தி கொடுக்குறாரு. இதுதான் வந்து ராமருடைய அக்கா வீட்டுக்காரருடைய ஸ்டோரி. இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் யாரு அந்த சாந்தா அப்படின்னு சொல்லிட்டு. தன்னுடைய அக்கா பெயர் சாந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இதுதான் உங்களுக்கு புது விஷயமா இருக்கும். பாக்குற நிறைய பேருக்குமே வந்து இப்பதான் வந்து இது இவ்வளவு பெரிய ஒரு கதை இருக்கானா, நான் என்ன நினைச்சாலும் அந்த கேள்வி கேட்கும் போது ஓகே சின்னதா ஒரு சின்ன பிளாஷ்பேக் இருக்கும். ஆனா இவ்வளவு பெரிய ஒரு இது வந்து இருக்குன்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். சோ அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அக்கா வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு புதுசா இருக்கும் நான் வந்து நம்புறேன். இப்போ சின்ன வயசுல நம்ம கார்ட்டூன்ல நான் வந்து யூஸ்வலா நாங்க கார்ட்டூன்ல எங்க வயசு பசங்க இப்ப வரவங்க கார்ட்டூன்ல பாத்துருப்பீங்க. இப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா படிச்சு தெரிஞ்சிருப்பீங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு இன்னுமே நிறைய டீடைல் தெரிஞ்சிருக்கும். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் படத்துல நாங்க பார்த்ததை விட நீங்க படிச்சிருக்கும் போது உங்களுக்கு அவ்வளவு டீடைல் வந்து தெரிஞ்சிருக்கும். இப்ப முன்னாடி நம்ம அந்த அக்கா அவரோட அந்த அதுக்கேத்த அந்த மாதிரி இப்போ அவர் எப்படி சீதையை மணந்தாரு, அதை தொடர்ந்து எப்படி ஒரு வனவாசம் சென்றாரு அப்படின்றத கார்ட்டூன்ல ஒரு சின்ன கிளிம்ஸா பார்த்திருப்போம். அதை மக்களுக்கு புரிய வகையில நீங்க கண்டிப்பா இது நான் சொல்றது கடமைப்படுத்திருக்கேன் உங்களுக்கு. இந்த நேரத்துல ராமர் வந்து ஒரு பருவநிலை வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய குருகுலத்துக்காக விஸ்வாமித்திர முனிவர்கிட்ட தான் போயிட்டு அவங்க குருகுலம் கலை 64 கலைகளுமே வந்து கற்றுக்கிறாங்க விஸ்வாமித்திர முனிவர்கிட்ட. அப்படி இருக்கும்போது 64 கலைகளும் படிச்சு அது போட்டிகள்லாம் வச்சு இப்ப நம்ம எக்ஸாம்ல எழுதி எப்படி மார்க் போடுறாங்களோ அதே மாதிரி அப்ப வந்து குருகுலத்திலேயே வந்து போட்டி எக்ஸாம்லாம் இருக்கும். ஸோ அந்த நேரத்துக்கு தகுந்த எக்ஸாம்பிள் வந்து அதாவது இப்போ அந்த எக்ஸாம் நம்ம பார்த்தோம், ஒரு மகாபாரத பார்த்தீங்கன்னா ஒரு கிளி இருக்கும், அந்த கிளியோட கண்ணுல போயிட்டு வில்ல விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் சினிமா. அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் தான் எக்ஸாம்ஸ்லாம் பரீட்சைகள்லாம் தேர்வுகள்லாம் வைப்பாங்க. அது எல்லாமே 4 பேரும் வந்து பரதன், சத்ருகன், லட்சுமணன், தசரதன் எல்லாருமே கற்று ஆயக்கலைகள் 64 கற்று ரொம்ப சிறப்பும் சீரமுமா வந்து குருகுலத்துல இருந்து வீடு திரும்பிடுவாங்க. வீடு திரும்பினே என்ன ஆகும் அப்படின்னா இவங்க வந்து நம்ம அரசாங்கத்துல வந்து அதுக்கு இலவச பட்டம் சூட்டிடுவாங்க ராமருக்கு. நல்லா நாட்டு மக்களுடைய குறைகள்லாம் தீர்த்து அழகா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னா விஸ்வாமித்திரும் அவருடைய சேர்ந்த முனிவர்கள்லாம் வந்து ஒரு பெரிய யாகம் நடத்துவாங்க. அந்த யாகத்துல வந்து அரக்கர்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து இந்த யாகத்தை வளர்க்க முடியாத அளவுக்கு வந்து அவங்க தடைகள் செஞ்சுட்டே இருப்பாங்க. விஸ்வாமித்திரம் விடாம ஒரு 3 செஞ்சுட்டே இருப்பாரு. அவங்க வந்து ஏதாவது ஒரு பண்ணி அந்த யாகத்தை வந்து நிறுத்திடுவாங்க. இந்த யாகத்தை சரியா வளர்க்கணும் அப்படின்னு நாடு வந்து சீரம் சிறப்புமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு அப்படின்னா தசரத மகாராஜா கிட்ட போயிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி வந்து யாகம் வந்து தலையிட்டு அந்த அரக்கர்கள்லாம் வந்து அரக்கர்கள்லாம் வந்து தடை செஞ்சிடறாங்க, இது வந்து நீங்க சீரியஸ் பண்ணி கொடுக்கணும் எனக்கு. சரி, இப்ப நாட்டுடைய மக்களுடைய கஷ்டம் யாருன்னா நம்ம ராஜா தான் வந்து சரி பண்ணி வைக்கணும் இல்லையா. அதாவது தசமகாராஜ் போய் முறையிறாங்க. சரி, நானே வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன், அந்த அரசர்களை வந்து கொண்டு குவிச்சு யாகத்தை வந்து சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல உங்களால முடியாது, தசரத மகாராஜா கிட்ட வந்து முறையிடுறாங்க. ஏன்னா அப்பத்திக்கு வந்து அவர் தான் ராஜாவா இருக்காரு. அப்ப வந்து விஸ்வாமித்திரர் சொல்றாரு, உங்களுக்கு இதால முடியாது, உங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்களுடைய மகனாகிய ராமர் அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லும் போது இருந்தாலும் சின்ன பையன் தான் நீங்க கேட்கறீங்க, ஏன்னா நீங்க தான் கலைகள் எல்லாமே கத்துக் கொடுத்துருக்கீங்க, சோ அவரே அனுப்பிச்சு வைக்கிறேன் சொல்லிட்டு ராமர் அனுப்பிச்சு வைப்பாரு. போயிட்டு அங்க வந்து இந்த அரக்கர்கள்லயும் வந்து லட்சுமணனுடைய கூட போவாங்க. போயிட்டு அங்க இருக்க அரக்கர்கள்லயும் வந்து வதம் செய்து அந்த யாகத்தை வந்து சிறப்பும் சீருமா வந்து முழுசா முடிச்சு அதுடைய பலன் வந்து நாட்டு மக்களுக்கு கிடைக்குது. அந்த அளவுக்கு வந்து விஸ்வாமித்திரருடைய கட்டளை ஏற்று ராமர் வந்து போர் செஞ்சு முடிச்சுட்டாரு. சரி, அப்பதான் வந்து விஸ்வாமித்திற்கு ஒரு காது வழி செய்தி வருது. என்ன அப்படின்னா ஜனக நாட்டுல வந்து சுயவரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது. சுயம்பரம் அப்படின்னா என்னன்னா
இப்போ வந்து ஒரு பெண் ஒரு ஆண் வந்து மாப்பிள்ளை பாக்குறது பொண்ணு பாக்குறதுலாம் சொல்லுவாங்க. அப்ப என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பெண் இளவரசியானவள் வந்து யார் பிடிக்குதோ அவங்க தான் திருமணம் செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா நாட்டு மன்னர்கள்லாம் வந்து நம்ம சினிமா எல்லாம் பார்த்திருப்போம் இந்த காட்சியை வந்து மன்னர்கள்லாம் வந்து அமர்ந்திருப்பாங்க. அதுல யார் பிடிக்குதோ அவங்களுக்கு தான் வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஜனக மகாராஜாவுடைய மகள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீதா தேவி தான். விஷ்ணுடைய அவதாரம் ராமர், லட்சுமியுடைய அவதாரம் சீதை. அப்ப சீதையோட அவதாரத்துக்கும் ஒரு இது இருக்கு. ஆமா, சீதையுடைய அவதாரத்துக்குரிய கதைகள் வந்து நிறைய இருக்கு. ஏன் அவதாரம் எடுத்தாங்க, எப்படி எல்லாம் அவங்க ஏன் பெட்டிக்குள்ள வந்தாங்க, நீங்க கேட்கலாம் பெட்டிக்குள்ள எப்படி குழந்தை வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு வந்து ஒரு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. சோ டைம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம அதை ஒரு இதுவாவே போடுவோம், அது ஒரு வீடியோ நம்ம போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் பொட்டி அந்த அம்பை வந்து நான் பொட்டி உடைச்சிடுறாங்க. உடச்சதுக்கு அப்புறம் ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் நடக்குது. திருமணம் நடந்த இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுங்களா? சீதைக்கு 3 தங்கை, ராமருக்கும் 3 தம்பிகள். குடும்பத்துல 4 பேரும் திருமணம் செய்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம அந்த ராமாயணத்தை வந்து நமக்கு அழகா சொல்லியிருப்பாங்க. சோ அதுதான் வந்து ராமர் வந்து சீதையை திருமணம் செய்த காட்சிகள். ராமாயணத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா ராமர் வனவாசம் போனதுதான். ஏன் வனவாசம் போனாரு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தசரதற்கு 3 மனைவிகள் சொல்லியிருந்தேன். அதுல வந்து ஒரு மனைவி பேர் வந்து கைகேயி. கைகேயியோடைய தோழி வந்து கூனின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கைகேயினாவோ ரொம்ப நல்லவள் தான், கெட்டவள் எல்லாம் கிடையாது. 3 மனைவிகள் தசரதற்கு அமைந்த 3 மனைவிகள் ரொம்ப நல்ல மனைவிகள் தான். இந்த கூனின்றவ என்ன பண்ணுவா, கைகேயி கிட்ட போயிட்டு உனக்கு பிறந்தவன் பரதன், அவன் நாளாகணும்னு சொல்லி நீ நினைக்க மாட்டியா, உன்னுடைய மகன் வந்து ராஜாவாகணும் நீ நினைக்க மாட்டியா, ராமர் தான் வந்து நாளை ஆளணுமா, அப்படி நடக்காது. அவன் உனக்கு இந்த நாட்டுல வந்து உனக்கு ஒரு பேர் இருக்காது, உன்னுடைய மகன் வந்து ஒரு சேவகனாவே கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிடுவான், உன்னுடைய மகன் வந்து நாட்டை ஆளணும்னு சொல்லி நீ ஆசைப்படு அப்படி சொல்லுவோம். அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு கைகை எவ்வளவோ மறுப்பா. இருந்தாலும் அந்த கூனி வந்து இந்த கூட இருக்கவங்க ஊதனா ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் வந்து சொல்லி சொல்லி கைகையுடைய மனசை வந்து கூனி மாத்திடுவா. சரி இது என்ன பண்ணலாம், இப்பதான் எப்படி தன்னுடைய கணவர் தசரத கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கேட்பாங்க. அதுக்கும் ஒரு விஷயம் சொல்லுவா கூனி. ஏற்கனவே வந்து ஒரு சமயத்துல வந்து தசரதனுக்கு வந்து ஒரு போர்ல போய் நீ உதவி செய்த, அப்ப வந்து இவனுடைய கணவராகிய தசரதனும் உனக்கு 2 வரம் நான் தரேன்னு சொல்லிட்டு என்ன வரம் வேணும் கேளுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது எனக்கு தேவைப்படும் போது நீங்க கேட்கறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க, அந்த வரத்தை வந்து நீ கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு கைகி தான் நேரம்னு சொல்லிட்டு தசரதன் கிட்ட வராங்க. அப்போ உங்களுக்கு நீங்க 2 வரம் தரேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அந்த 2 வரம் எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொல்லும் போது சரி கேளு நான் தரேன், கொடுத்த வரத்தை நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கேளுங்கன்னு சொல்லும் போது ஒரு வரம் வந்து தன்னுடைய மகன் வந்து நாட்டாள வேணும், ராமர் வந்து வனவாசம் 14 வருஷம் போக வேணும் அப்படின்னு சொல்லும் போது வரத்தை கொடுத்தது நம்ம திருப்பி இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி நான் அப்படியே சரின்னு சொல்லிட்டு ராமரை கூப்பிட்டு சொல்லுவாரு. ராமன் தன்னுடைய அப்பாவுடைய கட்டளையை ஏற்று ராமர் லட்சுமணன் சீதை 3 பேர் வனவாசம் போவாங்க. போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா சூத்பனக்கைன்னு சொல்லிட்டு ஒரு இருப்பா. யார் இந்த சூத்பனக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா ராவணனுடைய தங்கை வந்து சூத்பனக்கை. அவங்க வந்து அரக்கர்கள் இல்லையா, வனவாசல் அங்க சுத்திட்டு இருக்கும்போது காட்டுல வந்து ஒரு நாள் வந்து ராமரை பாக்குறாங்க. ராமர் மேல வந்து ஒரு ஆசை வந்துடுச்சு, ராமர் எப்படியோ நம்ம அடைஞ்சே. நீங்க சொல்றது வந்து அந்த நீங்க சொன்ன அந்த இதெல்லாம் முடிஞ்சு வனவாசத்துல தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. நீங்க வந்து சீதை ஏன் கவர்ந்து போனாங்கன்னு சொல்லி கேட்டீங்க இல்லையா, அதுக்காக தான் இந்த கதையை நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. சோ வனவாசத்துல வந்து இவங்க வந்து இருக்கும்போது சூத்பனக்கை வந்து ராமன் மேல ஆசைப்படுறாங்க. சோ இந்த ராமன் நம்ம எப்படியாவது அடைஞ்சு தீரணும் அப்படின்னு சொல்லும் போது ராமர்கிட்ட வந்து கேட்கறாங்க. அந்த சூத்பனக்கை நேராவே வந்து கேட்கறாங்க, இந்த மாதிரி நான் வந்து நான் திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ராமர் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு வந்து ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, சீதைன்ற ஒரு மனைவி இருக்கா, அவளை விட்டு நான் வந்து உனக்கு திருமணம் செய்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து டைரக்டா பதில் சொல்லிடுறாரு. சோ இந்த சூத்பனக்கை யோசிக்கிறா, சீதை இருக்கிறதா தான் நீ திருமணம் செய்துக்க மாட்டேன்னு சொல்றேன், அந்த சீதையை வந்து நான் எப்படியாவது அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூத்பனக்கை வந்து சில சூழ்ச்சிகள் எல்லாம் பண்றாங்க. சூழ்ச்சிகள் எல்லாம் பண்ணிட்டு அந்த சினிமாவில் நம்ம இந்த கதை நிறைய பார்த்திருப்போம். அந்த ஒரு கோடு போடுவாங்க, அந்த கோடை தாண்டி வரக்கூடாது இப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த கோடு போட்டு லட்சுமணன் போவாரு. ஒரு மான் வந்து மாரிசன்ற வந்து ஒரு மான அவதாரம் எடுத்து வருவாரு. அந்த மான் வந்து சீதை கேட்பாங்க. சீதை கேட்கும் போது ஃபர்ஸ்ட் லட்சுமணன் போவாரு, ராமர் போவார் அந்த மானை வந்து பிடிக்கிறதுக்காக. போகும்போது அந்த மாரிசன் என்ன பண்ணுவாங்க, அங்க போய் லட்சுமணான்னு சொல்லிட்டு எனக்கு அபயம் கொடுன்னு சொல்லிட்டு கேட்கிற அந்த ஒரு குரலை வந்து அந்த மாரிசன் சொல்லிட்டு மாரிசன் பொன்மான் அந்த வந்து குரல் கொடுக்கும். சோ லட்சுமணன் வந்து ஏதோ தன்னுடைய கணவருக்கு ஆயிடுச்சு, நீ போய் காப்பாத்து சொல்லி லட்சுமணன் சொல்லும் போது நான் ஒரு கோடை போட்டு போய் அந்த கோடை தாண்டி நீங்க வரக்கூடாது, இப்ப நம்ம டைலாக் சொல்லுவோம் ஈஸியா, கோடை தாண்டி யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய படத்துல எல்லாம் வரும். சோ அந்த மாதிரிதான் இந்த கதை. சோ அந்த கோடை தாண்டி வரக்கூடாது லட்சுமணன் போட்டு போவாரு. ஆனா வந்து அந்த ராமணன் என்ன பண்ணுவான்னா ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது
சாப்பாடு வேணும்னு சொல்லும் போது சரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சீதைக்கு வந்து கொடுப்பாங்க. எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு, என்னால வந்து வாங்க முடியல, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வெளியே வந்து கொடுங்க. ஏன்னா பிச்சைக்காரர்கள்லாம் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல உள்ள வர மாட்டாங்க, வெளியே தான் நிற்பாங்க இல்லையா. இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வெளியே நிற்பாங்க, நம்ம தான் போய் போடுவோம். சோ அதே மாதிரி ஒரு இடத்துல நிக்கிறாங்க, பட் இந்த இடத்துல இருந்து போட முடியல சீதையால, நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி சீதா தேவி கூப்பிடுறாங்க. இல்ல நான் வரக்கூடாது, நீங்க தான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி தெரியாம அந்த பிச்சைக்காரனுக்கு பிச்சை இடுவதற்காக வெளியே வந்துடுவாங்க கோட்டை விட்டு. அப்போ வந்து ராவணன் வந்து சீதையை கடத்தி கொண்டு சென்று விடுகிறார். இதுதான் வந்து சீதையை கடத்தின காரணம். ஆனா நாங்க பார்த்த கார்ட்டூன்ல பாத்தீங்கன்னா கார்ட்டூன் இதுல பாக்கும்போது அந்த சூர்பனையோட லக்ஷ்மணன் வந்து சூர்பனையோட அந்த மூக்க அறுபட்டு அது அப்ப வந்து ஏன்னா சூர்பனை தான் வந்து கேக்குறாங்க இல்லையா. ஃபர்ஸ்டே கேட்கும் போது ராமர் வந்து கேட்கும் போது இந்த திருமணம் செய்துக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது நீ இருக்கிறதால திருமணம் செய்துக்க மாட்டாரு, அத சீதையை வந்து ஏதாவது பண்ணிடுறான்னு சொல்லி சீதையை பிடிச்சு இழுப்பாரு. அந்த சூர்பனைக்கு சீதையை பிடிச்சு இழுக்கும் போது லட்சுமணன் வந்து கோபத்தை அண்ணி நீ இப்படி செய்றியான்னு சொல்லிட்டு எடுத்து மூக்கு அறுத்து விட்டுருவாரு. சோ அந்த கோபத்தை தான் ராவணன் கிட்ட போய் சொல்லுவாரு, இந்த மாதிரி நீட்டு சரி ராவணன் தான் வந்து இந்த சூழ்ச்சி எல்லாம் செய்யறான், நீ வந்து மாரிச்சந்திர மான கடத்திட்டு போற மாதிரியும் ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போற மாதிரியும் வந்து இந்த இதெல்லாமே வந்து ராவணன் தான் தன்னுடைய தங்கையோட மூக்கு அறப்பட்டது அப்படின்றதுக்காக பழி வாங்கணுக்காக ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போறதா சொல்லுவாங்க. சரி சார், நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இப்ப பேசிட்டோம். இப்ப முக்கியமான இது என்னன்னு பாத்தீங்கன்னா ராமநவமி இந்த வருடம் என்ன தேதியில வருது, அதுக்கு அந்த தேதி அதோட நேரங்கள் பத்தி நீங்க எப்படி கொண்டாடணும் நல்லா இருக்கும் பாக்குறவங்க. சோ இந்த வருடம் 2025 ராமர் அவதாரம் எடுத்தது பங்குனி மாதம் வளர்பிறை நவமியில தான் அவதாரம் எடுத்தாரு. சோ இந்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏப்ரல் மாசம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷம் நவமி நமக்கு வந்து இருக்கு. சோ நவமி அன்னைக்கு தான் நம்ம ராமநவமி கொண்டாடணும். அது இல்லாம இன்னைக்கு முழுதாகவே ராமநவமி வெடிகாலம் மிட் நைட், அதாவது வந்து நமக்கு 6ஆம் தேதி 5ஆம் தேதி மிட் நைட் 1 மணிக்கு நம்ம நவமி ஸ்டார்ட் ஆகுது. சோ 6ஆம் தேதி நைட் வரைக்கும் நவமி இருக்கு. சோ அன்னைக்கு முழு திதியுமே வந்து நமக்கு நவமி திதியா தான் இருக்கு. அதனால அன்னைக்கு நம்ம ராமநவமி வந்து கடைபிடிக்கலாம். ராமநவமி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில இருக்க எல்லா கஷ்டமும் தீரும். ஏன்னா அது மனித வாழ்க்கையை தான் வாழ்ந்துருக்காரு. நம்ம மனிதன் எப்படிலாம் கஷ்டப்படுவாருன்னு சொல்லிட்டு அவருக்கு கண்டிப்பா தெரியும் இல்லையா. அதனால நம்மளுடைய அவருடைய வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகள் எல்லாமே தீருன்னு சொல்லுவாங்க. எப்படிலாம் வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அதாவது வந்து மனப்பூர்வமா நம்ம சுவாமி எது கொடுத்தாலும் கண்டிப்பா ஏத்துக்கோங்க, இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ராமருடைய பட்டாபிஷேகம் உருவப்படம் ஒண்ணு வச்சு அவங்களுக்கு வந்து பொட்டு வாசனைக்குள்ள பொருட்கள் சுவாமி நம்ம கிட்ட வரணும் அப்படின்னா, ஏன்னா லட்சுமி தேவி வந்து சீதா தேவி வந்து லட்சுமியோடைய அம்சம் இல்லையா. லட்சுமிக்கு நமக்கு வரணும் அப்படின்னா வாசனைகள் உள்ள பூக்கள் தான் அவங்க சாப்பிடுறாங்க. வாசனையுடைய பூக்கள் சாத்தி அவருக்கு ரொம்ப பிடித்தமான பானகம், ராமருக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு அப்படின்னா பானகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பானகம் அப்படின்னா வெள்ளத்தை வந்து ஒரு தண்ணியில வந்து கரைச்சி கூட ஏலக்காய் போட்டு கொடுக்கறது ரொம்ப சுலபமான ஒரு டிஷ் தான். அவருக்கு வந்து ரொம்ப பெரிய டிஷ் தான் அவருக்கு பிடிக்கும்னு சொல்லல, பானகம் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த பானகம் குடிச்சோம். ஏன் பானகம் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னா வெள்ளம் அதுல இருக்கு. வெள்ளம் வந்து நம்ம ரொம்ப நல்ல ஒரு விஷயம் என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது, அயன் சத்துக்கு நமக்கு கிடைக்கும். வெள்ளத்துல வந்து அயன் அதிகமா இருக்கு. ஒரு மனிதனுடைய பலம் வேணும் அப்படின்னா அயன் வந்து கண்டிப்பா இரும்பு சத்து நமக்கு முக்கியமா தேவை. அதாவது நோய் எதிர்ப்பு சத்து நமக்கு தேவை. அதாவது நம்ம வந்து ராமர் வந்து நமக்கு கொடுத்த ஒரு அருமருந்து அப்படின்னா பானகம் தான். சோ அந்த பானகத்தை வந்து அழகா ஒரு வெத்தலைப்பாக்கு பழம்லாம் வச்சு பானகத்தை வச்சு வழிபட்டாலே ராமர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டு நம்ம கேட்டது எல்லாமே அவர் தருவதா சொல்லுவாங்க. சோ அதனால நம்மளால முடிந்த இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் கிடையாது. நம்மளால முடிந்த ஒரு சிறு நைவேத்தியம் அவர் செஞ்சு வழிபட்டாலே போதுமானது. சோ அதனால இந்த வருடம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வருது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்குமே லீவா தான் இருக்கும். சோ சிறப்பான நாளா தான் அன்னைக்கு இருக்கு. சோ அன்னைக்கு நம்ம வழிபட்டு ராமருடைய பரிபூர்ண அருளை பெறலாம்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா அந்த 5ஆம் தேதி இரவுல இருந்தே நமக்கு வந்து 5ஆம் தேதி மிட் நைட் ஸ்டார்ட் ஆகுது. அது எப்போ கொண்டாடிக்கலாம். 6ஆம் தேதி நம்ம கொண்டாடலாம். 6ஆம் தேதி காலையில எழுந்து வீடெல்லாம் மொழிகி சுத்தம் செய்து அவர் திருவுருவப்படத்தை சுத்தம் செய்து அவருக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதாவது இப்ப இந்த காணொலி பார்த்தவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் நிறைய வந்து நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய பேர் இப்பதான் இதற்கு ராமநவமி எப்படி இது பண்ணணும், எப்படி அவருடைய அக்காவை பத்தி அவருடைய அவதாரம் பத்தி சீதையை எப்படி திருமணம் பண்ணாருன்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம விளக்கமா அந்த காணொலியில சொல்லியிருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அந்த சீரியஸ்லயும் கார்ட்டூன்ஸ்லயும் பார்க்க இப்ப அந்த விஷயங்கள்லாம் கூட இப்ப நம்ம தெளிவா சொல்லியிருக்கோன்றத நான் நம்புறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே ராமநவமியை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறவங்க வருடம் வரும் கொண்டாடிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. இப்ப இந்த காணொலியை பார்த்துதான் ராமநவமினா என்னன்னு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. இப்போ புதுசா தெரிஞ்சவங்க ராமநவமியை கொண்டாடலாமா? கண்டிப்பா கொண்டாடவே கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க. ராமநவமி வந்து ராமர் அவதார எடுத்த தினத்துல நம்ம கொண்டாடுறோம். அவரு பிறந்த இப்ப வந்து நம்மளுடைய பர்த்டே எப்படி நம்ம செலிப்ரேட் பண்றோம் அதே மாதிரிதான் அவருடைய பர்த்டே அப்படின்னு சொல்லுவாங்க.
கண்டிப்பா இதை வந்து மனித வாழ்க்கையா வாழ்ந்த ராமருடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்க அனைத்து கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம நம்பி அவருடைய பண்டிகையை வந்து நம்ம தாராளமா பிறந்தநாளை தாராளமா நம்ம கொண்டாடலாம். சோ வடநாட்டுல தென்னாட்டுல அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது. எந்த மனிதர்கள் வேணா இந்த ராமநவமியை கண்டிப்பா கொண்டாடலாம். கொண்டாடி அவருடைய பரிபூர்ண அருள் நம்ம பெறலாம் அப்படின்றது என்னுடைய ஆசைகள் இது. சோ கண்டிப்பா எல்லாருமே ராமரை வந்து வழிபட்டு அவருடைய பரிபூர்ண அருள் நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்றது என்னுடைய ஆசை. ராமர் வந்து இந்த மாதிரி ராமநவமியை கொண்டாடணும்னு சொல்லும் போது நீங்க வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தீங்கன்னா ராமரோட உருவப்படும், அதாவது போட்டோ, ராமரோட போட்டோ வச்சு மற்ற சாமி போட்டோஸ் மாதிரி ராமரோட போட்டோ வச்சு நம்ம படைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ விருப்பப்படுறவங்க ராமரோட சிலையை வாங்கி ராமநவமி கொண்டாடலாமா? கண்டிப்பா கொண்டாடலாங்க. ராமருடைய உருவம் படித்த பஞ்சலோகத்திலேயோ இல்ல பித்தளையிலேயோ இல்ல மண் விக்கிரகமா கூட இப்ப கிடைக்குது நமக்கு மார்க்கெட்ல. நம்ம ராஜ ஆன்மீகத்திலுமே வந்து பஞ்சலோகத்திலயும் சரி பித்தளையிலையும் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். உங்களுக்கு தாராளமா முறைப்படி விக்கிரகத்தை வீட்டுல வச்சு கண்டிப்பா வழிபடலாம். அதுல எந்த ஒரு தோஷமோ பாவமோ கிடையாது. அவருடைய அருள் இன்னும் மேலும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் மகிழ்ச்சியோட இந்த நேரத்துல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் வந்து கொடுத்திருப்பீங்க. நம்ம ஏன்னா நிறைய பேருக்கு வந்து போட்டோ வாங்கி வைக்கிறத விட நிறைய விக்கிரகங்கள் வாங்கி வைக்கலாம் வந்து ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும். முக்கியமா பஞ்சலோக விக்கிரகங்கள் எல்லாம் வாங்கி வைக்கலாம்ன்ற ஒரு கண்டிப்பா வைக்கலாம். வீட்டுல பஞ்சலோக சிலைகளும் வந்து நம்ம வைக்கலாம், தாராளமா வைக்கலாம். இப்போ அதை தொடர்ந்து ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க போட்டோல வந்து படம் வச்சு நம்ம எப்படி அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ அதுக்கு விக்கிரகங்களுக்கு தனியா ஏதாவது வந்து பண்ணணுமா, இல்ல அதோட அலங்காரங்கள் பண்றது எப்படின்றது வந்து ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா? அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட இருக்கா இப்படிதான் பண்ணணும்னு? சோ இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. இல்ல சார், ஆக்சுவலா எப்படி வந்து விக்கிரகங்களுக்கு பண்ணணும்ன்றது சொல்ல முடியாது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க சார். நான் இன்னும் சார் என்ன இவரு ரொம்ப பாதியில பேசிட்டே இருக்கோம், டக்குன்னு போயிட்டோமே அப்படின்ற. நீங்க அலங்காரத்தை பத்தி கேட்டீங்க இல்லையா, அதாவது ஸ்ட்ரெயிட்டா உங்களை வந்து காமிக்கலாம், சொல்லக்கூடாது காமிக்கலான்னு கீழே வந்த உங்களுக்கு. நானுமே மறந்துட்டேன். ஆக்சுவலா இந்த அலங்காரம் ஃபுல்லாவே சார் தான் பண்ணியிருந்தாரு. என்ன இவரு போனோம்னு எனக்கும் ஒரு அலங்காரம் வந்து எப்படி செய்யணும் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுங்க. சோ அதுக்காக தான் உங்களுக்கு வந்து நேரா காமிக்கலாம் அப்படிக்காக தான் கூப்பிட்டு ராமர் லக்ஷ்மணன் கூடவே ஹனுமான் அழகா உங்களுக்கு அலங்காரம் செய்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ஏதாவது வஸ்திரங்கள் வேணுமோ இல்ல வந்து நகைகள் வேணுமோ இல்ல மாலைகள் வேணுமோ அப்படின்னாலும் நீங்க வந்து நம்ம ராஜா ஆன்மீகத்துல அணுகுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இங்க இருக்கிறத விட இன்னும் அழகாகவும் சிறப்பாகவும் கிடைக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு சொன்னேன். வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ நீங்க வந்து ரொம்ப லாங்ல இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் இருக்கு www.rssonline.in அப்படின்ற வெப்சைட்ல வந்து நீங்க ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு வீடு தேடி கண்டிப்பா வந்துடும். அது இல்லாம இங்க ராஜ ஆன்மீகத்துக்கு நம்ம காஞ்சிபுரம், வேலூர், ஒசூர்ல இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க போகணும் அப்படின்னாலும் கீழே வந்து உங்களுக்கு லொகேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க யாருமே கேட்க தேவையில்லை. லொகேஷன் வழியாவே நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்ம ஷோரூமை வந்து அடைஞ்சிடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் உடைய லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க்ல வந்து நீங்க சந்தேகங்கள் ஏதாவது கேட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு ரிப்பேவும் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அலங்கார நகைகளும் சரி வஸ்திரங்களும் சரி ராமருக்கு நம்ம ராஜ ஆன்மீகத்துல வாங்கி அவருக்கு சாத்தி அவருடைய பரிபூர்ண அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.